எங்கள் வீட்டில் சப்பாத்தி பண்ண கொஞ்ச நேரத்தில் கட்டியாகிடுது, சாஃப்டாகவே இருக்கிறதில்ல அப்படின்ட்டு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 2 டிப்ஸ் சொல்லித்தரேன். அதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாமே ரொம்ப நேரம் சாஃப்டாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் கோதுமை மாவு போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்குள்ளேயே வந்து சுட சுட வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுட நம்மளுக்கு தண்ணி ஊற்றுறதுனால மாவு வந்து நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால் சப்பாத்தியும் ரொம்ப நேரம் வந்து சாஃப்டாக இருக்கும். இது ஒரு டிப். அப்புறமா வந்து அதிலேயே லாஸ்ட்டில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா. அப்புறமா வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு பாலாக வந்து எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். நம்மளுக்கு ரவுண்டாக தான் தேய்க்கணும்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வருமோ அந்த ஷேப்பில் வந்து தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி பாதியில் வந்து ஒரு ட்ராப் எண்ணெய் போட்டால் போதும். ஜாஸ்தியெல்லாம் ஒன்றும் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஹாஃபில் எண்ணெய் தேடிட்டு அதுவும் வந்து ஹாஃபில் ஃபோல்ட் பண்ணலாம். இதனால் நம்மளுக்கு லேயர் வந்து ரொம்பவே சூப்பராக வரும். 4 லேயருமே வந்து அவ்வளோ அழகாக வந்து தெரியும் நம்ம ஆயில் போட்டு அதை வந்து மடிக்கிறதுனால. அப்புறமா மாவு போட்டுட்டு அதை நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்லேயே வந்து தேய்ச்சிக்கலாம். அது வந்து எப்படி இருக்குமோ அதே வந்து நீளமாக அப்புறமா ஃப்ளாட்டாக வந்து தேய்ச்சிக்கலாம். சூப்பரான ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நம்மளுக்கு வந்து வந்துடும். அது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் சூப்பராக வந்த உடனே தவாவில் வந்து போட்டுக்கலாம். தவாவில் போட்ட உடனே இந்த மாதிரி புஷ்ஷுன்னு எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் நீங்களே. அது வந்து நல்லா 2 சைடுமே வந்து நல்லா திருப்பி போட்டுட்டு சூப்பராக வந்து வேக வச்சுட்டு எடுத்து வச்சுட்டா ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து சாஃப்டாகவே இருக்கும். சப்பாத்தி ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் கொடுத்தா கூட அப்படியே இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இது கட் பண்ணி பார்க்குற பாருங்கள். நான் ரொம்ப லேஸாக தான் வந்து ஈசிக்கிறேன். அதுக்கே வந்து அது உள்ளே இருக்கிற 4 லேயருமே அவ்வளோ சூப்பராக வந்து